Good evening, Pilahal. Good evening, teacher. Good evening. Good evening. Good evening, teacher. Good evening. How are you all? We all are fine, teacher. Fine. Good. Right. Okay. போன கிளாஸ் என்ன பார்த்தோம் பிள்ளை? Presentation. Miss, Unit 6 முடிஞ்சு Unit 7 போகணும். Unit 7 போகணும். அப்படியா? இன்றைய தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்படியா? Yes, Yes, Miss. இன்றைய தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஓகே. ஓகே. என்ன பாடம்? எங்கட 7ஆம் பாடம். என்ன பாடம்? சொல்லுங்களேன். தமிழ் மீடியத்துக்கு தகவல் மற்றும் தொடர்பாக இணைய பயன்பாடு. இங்கிலீஷ் மீடியம்? Using internet for information and communication. இன்டர்நெட்டை நாங்க என்னது யூசிங் இன்டர்நெட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், தகவல்களுக்கும் தொடர்பாடல்களுக்கும் நாங்க இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்லி பாக்குறது தான் இந்த பாடம். சரியா பிள்ளைகள்? ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் உங்களோட புக்கையும் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? புக்கை வச்சுக்கொள்ளுங்க. புக்கோட தான் இந்த நோட்ஸ் போய்கொண்டு இருக்கும். ஸோ அதனால மிஸ் விளங்கப்படுத்துறது எப்படி உங்களுக்கு விளங்கும். சரியா? விளங்காட்டிக்கு கேட்க வேணும். ஓகே, விளங்குதா? யாருனி, வர்ஷிகன், தமிழ் மீடிய பிள்ளைகள் விளங்காட்டி கேட்க. இதுல ஒரு ஆள் யோசிச்சு கொண்டிருக்கிறார். என்னவா யோசிக்கிறார்? வாட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? ரைட்டா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் முதல்ல என்னடாப்பா அது தெரிஞ்சாதான் கம்யூனிகேஷன், மற்றது என்னது பார்த்தோம், இன்ஃபர்மேஷன், அதுக்கு எப்படி இது உதவும்ன்றது தெரியும். சரியா? ரைட். What is a computer network? Computer network. என்னவா மிஷேல்? Is created by connecting two or more computers together. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் நாங்க கிரேட் 6ல பார்த்தோம். நாங்க ஞாபகம் இருக்கா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் என்னன்னு பார்த்து நாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இந்த படம் ஞாபகம் இருக்கா? Yes, Miss. என்னது இது? சொல்லுங்க பாப்போம். யாரும் நீ சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கா யாரும் நீக்கு? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இதுக்கு உதாரணம் என்னது? மிஸ் வந்து கிரேட் 6ல என்ன உதாரணம் சொன்னேன் நான்? சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். I told you an example for the computer network. What is computer network? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொன்னா என்னன்றது படிப்பிச்சேன் நான். இது என்ன பிள்ளைகள் நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்புறம் என்னது இது? பவினாஸ் சொல்லுங்க. மிஸ் ஸ்கூல்ல இருக்கிற ஐடி லேப் எக்ஸாம்லன்னு சொன்னீங்க. வெரி குட். வர்ஷினி தான் ஒன்லி, நான் வர்ஷினிக்கு மட்டும்தான் படிப்பிச்சிருக்கிறேன். வர்ஷினி வீடியோ ஆன் பண்ணிட்டு இருங்க. நெட்வொர்க் பிரச்சனையா? ரைட், குட். அப்பதான் மிஸ் பார்க்கலாம் உங்களை. வர்ஷினிக்கு மட்டும்தான் படிப்பிச்சிருக்கேன். வேற யாக்கள் எல்லாம் கொட்டாய் விட்டு இருந்திருக்கிறீங்க மிஸ் படிப்பிக்கிற நேரம். அப்படியா? மிஷேல் எல்லாம் நித்திர போல மிஸ் படிப்பு கேட்கல. அப்பங்க சொல்லிடு தானே, கேட்ட கேள்விக்கு பதில் வரையில. பவினாசும் நித்திர போல, ஆரதியும் நித்திர போல. ஆரதி கிரேட் 7க்கு தான் வந்தீங்க நான் மிஸ்ட்ட.
அவினாஷும் தூக்கம் போல மிஸ் படிப்பிச்ச நேரம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லி சொன்னா என்ன? உங்களோட ஸ்கூல் லேப்ல இருக்கிற நெட்வொர்க் பிள்ளைகள். டீச்சரோட கம்ப்யூட்டரோட உங்களோட லேப்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்கள் கனெக்ட் ஆகி இருக்கும். அதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இன்டர்நெட்னு சொல்லி சொன்னா வர்ஷினியோட ஸ்கூல் என்னது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கும், மிஷேலோட ஸ்கூல் நெட்வொர்க்கும், வர்ஷிகண்ட ஸ்கூல் நெட்வொர்க்கும் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்களுடைய செயற்கை தான் என்னது? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட செயற்கை கூட்டத்தான் எப்படி சொல்லுவோம்? இன்டர்நெட்னு சொல்லி சொல்லுவோம். இன்டர்நெட். எஸ், இன்டர்நெட். வெரி குட். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகளின் கூட்டத்தான் எப்படி சொல்லுவோம்? இன்டர்நெட்னு சொல்லி. அப்ப கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லி சொன்னா என்னது? கனெக்டிங் 2 or more computers together. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்டிருக்கு, இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்டிருக்கு, இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தொடர்ச்சியன் ஒரு இணைப்பு ஒன்று இருக்கு, ஒன்றோட ஒன்று தொடரப்பட்டு கொண்டிருக்கணும். அதைத்தான் என்னன்னு சொல்லுவா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க். என்ன? கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அதோட அடுத்த கேள்வி வைக்கிறாங்க, என்னது? வாட் இஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட்னா என்ன வார்ஷிகன்? சொல்லுங்க பாப்பா. வாட் இஸ் இன்டர்நெட்? இப்ப சொன்னேன் நான் மிஸ். இன்டர்நெட்னா என்னது வார்ஷிகன்? வர்ஷிகனுக்கு இருக்குதா மிஸ் கதைக்கிறது? எஸ் மிஸ். பாப்பா சொல்லுங்க பாப்பா. இன்டர்நெட்னா என்னது? இப்ப சொன்னேன் நான் மிஸ். தெரிஞ்சாக ஹேண்ட் ரைஸ் போடுங்க பாப்பா. தெரிஞ்சாக ஹேண்ட் ரைஸ் போடுங்க பாப்பா. இப்ப மிஸ் சொன்னது இன்டர்நெட்னா என்னன்னு சொன்னேன் நான். தெரிஞ்சாக ஹேண்ட் ரைஸ் போடுங்க பாப்பா. தெரியாதாக்கள் ஓடிடுங்க, கிளாஸை விட்டு ஓடுங்க வெளியில. இப்ப சொன்னேன் நான். இப்ப சொன்னது கவனிக்கலைன்னு சொன்னா இருக்காதீங்க, வெளியில போயிடுங்க. இன்டர்நெட்னா என்னது? தெரியாதாக்கள் வெளியில போயிடணும். தெரிஞ்சாக்கள் தம்ச போடுங்க, தம்ச போடுங்க. தெரிஞ்சா வாய் பார்த்து கொண்டு இருக்க கூடாது படிப்பிக்கிற நேரம். வர்ஷிகனுக்கு தெரியாதா? இப்பதான் சொன்னேன் நான். வர்ஷினிக்கும் தெரியாதா? தெரிஞ்சா தம்ச போட்டுறோம். இது சங்கர் இப்பதான் வந்திருக்கிறாரா? வர்ஷினிக்கு தெரியுமா தெரியாதா? இப்பதானே சொன்னேன் நான். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்னண்டு, சாரி இன்டர்நெட் என்னண்டு? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் படிப்பிக்கைகளை சொன்னேன் நான். கவனிக்கல என்ன? மிஷேல் சொல்லுங்க. மிஸ் இப்ப வந்து எந்த ஸ்கூலும் ஆரத்திட ஸ்கூலும் பவினாஷ்ட ஸ்கூலும் வந்து ஒன்றிணைந்து ஒர்க் பண்றது இன்டர்நெட். அத வேற எப்படி சொல்லலாம் பவினாஷ்? மிஸ் சொன்ன மாதிரி சொல்றோம்னா எப்படி சொல்லலாம்? மிஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பல சேர்ந்ததை நாங்க இன்டர்நெட்னு சொல்லுவோம். வெரி குட், வெரி குட். அதுதான் டெஃபினிஷன். A collection of computer network is called internet. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகளின் கூட்டு அல்லது சேர்க்கை தான் என்ன அழைக்கப்படும்? இன்டர்நெட். ரைட்டா? அப்ப கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லி சொன்னா என்ன? ஒன்றோ இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகளின் ஒருங்கிணைப்பு தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். எஸ். இன்டர்நெட்னு சொல்லி சொன்னா அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகளின் சேர்க்கை அல்லது கூட்டு தான் இன்டர்நெட். ரைட்டா? கவனிச்சு கொள்ள வேணும். கவனம் இல்லாம இருந்து போட்டு மிஸ் விலங்கிலன்னு அப்புறம் சொல்றது இல்ல. சனோஷ் இப்பதான் வந்திருக்கிறார். ரைட். Internet is created by connecting
large numbers of computer network, right? என்னவா large number of computer network. பாத்தீங்களா, அதுல ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கு, இங்கால ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கு, இங்கால ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அங்கால ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அப்ப இந்த 4 கம்ப்யூட்டர், 4 இல்ல 5 6 எத்தனையும் இருக்கலாம், சரியா? நிறைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகள் என்ற கூட்டு தான் எப்படி அழைக்கப்படும்? இன்டர்நெட். எஸ், பாத்தீங்களா, இப்படி இப்படி எல்லாம் கனெக்ட் ஆகினது திருப்பி எப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுது, இப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுது. என்ன அங்க இங்க எல்லா பக்கத்தையும் கனெக்ட் ஆகி இருக்கிறத தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? இன்டர்நெட். அத தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? வலை பின்னல். பாத்தீங்களா, இதுக்கால போய் அதுக்கால போய் எல்லாம் வருது, அதான் பின்னல், வலை பின்னல், இன்டர்நெட். ரைட். அடுத்து services of internet. இன்டர்நெட்டுடைய சேவைகள் என்னன்னு பார்க்க போறோம். இன்டர்நெட்டுடைய சேவைகள் என்னென்ன சேவைகள் வழங்குது, இன்டர்நெட் என்னென்ன சேவைகளை வழங்குது? can get education knowledge. இன்டர்நெட்ல can get education knowledge. இது ஒரு விளங்கப்படுத்துங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் யாராவது. can get educational knowledges. How do you explain this? Speak children. மிஸ் மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கிறது இல்லை, நீங்களும் கதைக்கணும். can get educational knowledge. What it means? கல்வியை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளலாம். வெரி குட். கல்வி தொடர்பான அறிவுகளை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும் இன்டர்நெட் மூலம். அப்படி நிறைய வெப்சைட்டுகள் மூலம் நாங்க எங்களுக்கு நாலேஜ விருத்தி செய்யறதுக்கான விடயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். என்னத்தினூடாக? இன்டர்நெட் மூலம். இன்டர்நெட் மூலம் நாங்க அறிந்து கொள்ளலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், வாட்ச் வீடியோஸ். இதை விளங்கப்படுத்துங்க. அப்போ வாட்ச் வீடியோஸ் காணொளி பார்வையிட. என்னண்டு? காணொளி பார்வையிட. காணொளிகளை பார்வையிடலாம். என்ன மாதிரியான காணொளி, என்ன விதமான காணொளியும் பார்வையிடலாம். என்ன அது உங்களுக்கு விரும்பினபடி காணொளிகளை பார்வையிடலாம். என்ன அது எஜுகேஷன் வைஸா இருக்கலாம், கேம்ஸா இருக்கலாம், மூவிஸா இருக்கலாம், எது வேணாலும் நீங்க பாவிக்கலாம், பார்க்கலாம். என்ன சோ இன்டர்நெட் மூலம் அடுத்து என்ன செய்ய முடியும்? வாட்ச் வீடியோ, காணொளிகளை பார்வையிட முடியும். நெக்ஸ்ட் ஒன், listen to music. listen to music. இது என்ன சொல்ல பாருங்க? listen to music. விதுசங்கர், நீங்களும் கதைக்கலாம், சரி? அமைதியா இருக்க கூடாது. மிஸ்ட கிளாஸ்ல கதைக்கு கேள்வி கேட்கிற நேரம் பதில் சொல்ல வேணும். ரைட்டா? listen to Excuse me. yes விதுசங்கர். மிதுஷங்கர் கொஞ்சம் ஃபீவர் மிஸ். அப்ப மிதுஷாலினி இருக்கிறேன், அவர் பக்கத்துல நின்று கேட்டுக்கொண்டிருக்காரா? ரைட். ஓகே ஓகே ஓகே, சரி. மட்டாக்கள் சொல்லுங்க பாப்போம். listen to music, what it means? பாடல்களை கேட்டு. பாடல்களை கேட்கலாம். அது என்ன பாடலா இருந்தாலும் கேட்கலாம். வீடியோ போலதான், வாட்ச் வீடியோ போல லிசன் மியூசிக். எந்த விதமான பாடல்களையும் நீங்க கேட்டுக்கொள்ளலாம் இன்டர்நெட்டின் உதவியோட. ரைட்டா? ரைட். அடுத்து சென்ட் மெயில்ஸ். இன்டர்நெட் உதவியில நீங்க என்னது கடிதங்களை அனுப்பிக்கொள்ளலாம். மெயில் அனுப்புறது. இப்ப மெயில்ன்றது நாங்க முந்தி பாவிச்ச கடிதங்கள். ஏன்னா முந்தி காலத்துல நாங்க பாவிச்ச கடிதம் போன்ற அமைப்பு தான் மெயில். அது எலக்ட்ரிக்கா நாங்க மாத்தி இருக்கிறோம். பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ். ஆனா கம்ப்யூட்டர் கேம்ஸ் இப்ப எவ்வளவோ விருத்தி அடைஞ்சிட்டு என்ன பிள்ளைகள் எந்தெந்த நாடுகள்ல இருந்து எல்லாம் கேம் விளையாடுறாங்களடாப்பா. நான் இங்க இருந்து விளையாடுறேன், அவ அமெரிக்கால இருந்து விளையாடுறான், என்னது நோர்வேல இருந்து விளையாடுறான், எல்லா நாட்டுல இருந்து விளையாடுறாங்க. சோ இதெல்லாம் எப்படி எங்களுக்கு பாசிபிள்? இன்டர்நெட் மூலம் தான்
இந்த கேம்ஸ்களையும் நாங்க விளையாடி கொள்ள முடியுது. பிளே கேம்ஸ். அடுத்து வீடியோ கான்ஃபரன்சிங். வீடியோ கான்ஃபரன்சிங் இப்ப நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், எங்கட வர்ஷினி ஜெஃப்னால இருக்கிறா, ஷனோஸ் பெட்டிகளோல இருக்கிறார், வர்ஷிகன் எங்க இருக்கிறீங்க? அப்ப கதைநாவலி எங்க இருக்கிறீங்க? வர்ஷிகன் எங்க இருக்கிறீங்க? கதைநாவலி டீச்சர் நாவலி சவுத் நாவக்குழியா? நாவக்குழியில இருக்கிறீங்க. மிதுஷாங் நாவலி மிதுஷாந்தி சவுத் எங்க டீச்சர் இருக்கிறீங்க? ஜப்னாவில் அல்லப்பட்டில. அல்லப்பட்டி. ஜப்னால அல்லப்பட்டியில இருக்கிறாங்க, அங்க மேல இருக்கிறாங்க. ரைட். எங்கட மிஷேல் எங்க இருக்கிறீங்க? தெய்வல கிளம்பு. கிளம்ப தெய்வால. பவினாஷ் எங்க இருக்கிறீங்க? மிஸ் ஜப்னால அச்சுவேலி. அச்சுவேலி அங்க இருக்கிறீங்க. பலாலி கிட்ட இருக்கிறீங்க. பாத்தீங்களா? இப்ப எங்கேயோ அங்கேயோ இருக்கிற நீங்க எப்படி என்னோட கனெக்ட் ஆயினீங்க? மிஸ் வத்தலையில இருக்கிறேன் கொழம்புல. எப்படி கனெக்ட் ஆயிடுங்க? என்ன எங்களுக்கு என்ன இப்ப பயன்படுறது? ஜூம். என்னத்தினோட ஜூம் நாங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்டர்நெட்னாலதான் ஜூம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். என்ன வத்தலையில இருக்கிற மிஸ்ஸுக்கு மிஷேலுக்கு வந்து படிப்பிக்க இயலுமா? அவினாஷுக்கு வந்து படிப்பிக்க இயலுமா? பாத்தீங்களா அவ்வளவு ஈஸியா எங்களுக்கு என்னது கிளாஸஸ் எடுக்க முடியுதுன்னு பாத்தீங்களா? இன்டர்நெட் இருக்கிறதுனால பாத்தீங்களா? எங்கெங்கயோ இருக்கிற நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன ரைட். அப்ப வீடியோ கான்ஃபரன்சிங் படிக்கிறது மட்டும் இல்ல, மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது எல்லாத்துக்கும் அவசரமானு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம்? மீட்டிங்கள். நாளைக்கு மிஸ் ஒரு மீட்டிங் வைக்க போறேன் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும். ஸோ எப்படி நான் செய்ய போறேன்? ஜூம்ல தான் செய்ய போறேன். அப்ப எங்க இருக்கிறீங்களோ அந்த அந்த நேரத்துக்கு மிஸ்ஸோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா சரி. அடுத்து பை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்னது குட்ஸ் சொல்லி சொன்னா என்னது? பொருட்கள், groceries, எதுவாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வேண்டிக் கொள்ளலாம். ஆன்லைன் பர்ச்சேசிங். ஆன்லைன் பர்ச்சேசிங்ல வேண்டிக் கொள்ளலாம். அடுத்தது ஆன்லைன் சர்வீசஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ற சர்வீசஸ் கூட நீங்க என்னத்தின் மூலம் எடுத்துக்கொள்ளலாம்? இன்டர்நெட் மூலம் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படித்தானே? உங்களோட புக்ல இருக்கு. என்ன யாரும் நீ புக்ல இருக்குல்ல இது? எஸ் மிஸ் ரைட். அப்ப நாங்க ஹெடிங்க போட்டு எழுதத்தான் இருக்கேன். அடுத்த விஷயம் போறதுக்கு முதல் நாங்க இப்ப படிச்சதை மட்டும் எழுதுவோம். வாட் இஸ் www. அதுக்கு முதல் நாங்க படிச்சதை எழுத போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட டேட்டை போடுங்க. இந்தியன் டேட். Put the date first and lesson 7 heading போட்டுக்கொள்ளுங்க. Put the heading using internet for information and communication. தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு பிள்ளைகள்? தகவல் மற்றும் தொடர்பாடலுக்கு இணைய பயன்பாடு. ரைட். ஓகே, போட்டுக்கொள்ளும். ரைட். தகவல் மற்றும் தொடர்பாடலுக்கு இணைய பயன்பாடு. ரைட். முதலாவது what is computer network? ரைட். உங்களுக்கு தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு என்னென்று இருக்கு? கணனி வலையமைப்பு. என்ன கணனி வலையமைப்பு? கணனி வலையமைப்பு என்றால் என்ன?
கணனி வலையமைப்பு இங்க புக்ல பாருங்க 2 படம் தந்துட்டு இருக்குன்னா கணனி வலையமைப்பு அதுதான் முதலாவது பார்க்க போறோம். கணனி வலையமைப்பு என்றால் என்ன? கணனி வலையமைப்பு என்றால் என்ன? 2 ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட கணனிகள் இணைந்து உருவாக்கப்பட்டதுதான் கணனி வலையமைப்பு என்ன? ரைட். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் வெளியே கொள்ளுங்க, தமிழ் மீடியம் பிள்ளைகள் அதை வெளியே கொள்ளுங்க. கணனி வலையமைப்புன்னு சொன்னால் என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணினி கணனிகளின் வலையமைப்பு. கணனிகளின் வலையமைப்பு தான் கண்ணுகள் இணைப்பு தான் கணனி வலையமைப்பு எனப்படும். அதை எழுதி போட்டு அந்த படத்தை கீறுங்க, அழகா கீறுங்க பாப்போம். வட்டிவா கீறணும், இந்த படம் வடிவா கீறணும். அந்த அம்புக்குறியில வேற கலரால பாவீங்க. அந்த கம்ப்யூட்டர்ஸை நீங்க பிளாக் பாவிச்சா பரவாயில்ல, வேற கலர்ஸ் பாவீங்க அந்த அம்புக்குறிக்கு. அப்ப அந்த வட்டம் போய்க்குள்ள தெரியும். இந்த கம்ப்யூட்டரோட நம்பர் இருக்கு, இது இதோட இணைச்சிருக்கு, இது இதோட இணைச்சிருக்காங்க. ரைட்டா? சோ இந்த படம் அழகா இருக்கும். இந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேணும். உள்ளுக்குள்ள எழுத வேணுமா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் உள்ளுக்கு எழுத இருக்கிற மாதிரி கணனி வலையமைப்பு. பிள்ளை இங்க கொஞ்சம் மழையா இருக்கு, சிலது சிக்னல் பிரச்சனை வருதோ தெரியல. என்ன மிஸ் கொஞ்சம் பிளிங்க் பண்ணி போகுது, பாப்போம். மிஷேலுக்கு மழையா அங்க கொழும்பு? மிஸ் கொஞ்சம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு போய் விட்டுட்டு மிஸ். தெஹிவலையில என்ன ஸ்பெஷல் மிஷேல்? என்ன ஸ்பெஷல்? ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையே மிஸ். தெஹிவலையில பார்க் எதுவும் இருக்கா? பார்க் எதுவும் இருக்கா தெஹிவலையில? ஜூ இருக்கா? பார்க் இல்ல, ஜூ இருக்கு. ஜூ தான் இருக்கா? ரைட் ரைட். ஆமாண்ணா, எஸ் எஸ் தெஹிவலையில. அடுத்த கேள்வி, வாட் இஸ் இன்டர்நெட்? தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு என்னது? இணையம் என்றால் என்ன? என்ன இணையம் என்றால் என்னன்றதை எழுதி கொள்ளுங்க. இந்த படத்தையும் கீறி கொள்ளுங்க. கிரேட் 6ல படிச்சதெல்லாம் மறந்தாச்சு. இணையம் என்றால் என்ன? தமிழ் மீடிய பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க ஜருணி. இணையம் என்றால் என்னவா? இணையமா? இணையம் என்றால் என்னது? பல பல இணைய வலைகள் உருவாக்கப்பட்டது இணையம் எனப்படும். கணனி வலையமைப்புகள், ஏராளமான கணனி வலையமைப்புகளின் பாரிய வலையமைப்பே இணையம் எனப்படும். என்ன? ரைட், எழுதிக்கொள்ளுங்க.